1815 ஆண்டு மார்ச் மாதம் 2ஆம் தேதி இலங்கை பிரித்தானியாவின் காலனித்துவ நாடாக பிரகடனப்படுத்தப்பட்டதை தொடர்ந்து நாடு சுதந்திரம் அடையும் வரை பிரித்தானிய மகாராணியாரின் கொடி இலங்கையில் பயன்படுத்தப்பட்டு வந்தது. இலங்கைக்கு சுதந்திரம் கிடைக்கும் போது புதிய கொடியொன்றை அறிமுகப்படுத்துவதன் அவசியத்தை தேசபிதாவும் இலங்கையின் முதலாவது பிரதமருமான DS சேனநாயக்க அவர்கள் வலியுறுத்தியிருந்தார்கள். இதற்கமைய இலங்கைக்கு சொந்தமான கொடியொன்றை முதலில் சுதந்திர நாட்டிற்கு அறிமுகப்படுத்தப்பட வேண்டும் என்ற யோசனையை 1948 ஆண்டு ஜனவரி மாதம் 16ஆம் தேதி மட்டக்களப்பு தொகுதி பாராளுமன்ற உறுப்பினர் அகமட் சின்னலபை அவர்கள் பாராளுமன்றத்தில் முன்மொழிந்தார்கள். இலங்கைக்கு தனித்துவமான தேசிய கொடி அறிமுகப்படுத்தப்பட வேண்டும் என்று பாராளுமன்றத்தில் யோசனை முன்மொழிந்தவர் ஒரு முஸ்லிம் நபர் என்பது சிறப்பம்சமாகும். 1815ஆம் ஆண்டு மலைநாட்டு ஒப்பந்தத்தின் பின்னர் இங்கிலாந்திற்கு எடுத்துச் செல்லப்பட்ட சிவப்பு நிற பின்னணியை கொண்ட வலது கையில் வாளேந்திய மஞ்சள் நிற சிங்கத்தை உள்ளடக்கிய ஸ்ரீ விக்ரம ராஜசிங்க மன்னன் அவர்கள் பயன்படுத்திய கொடி இலங்கையின் தேசிய கொடியாக அறிமுகப்படுத்தப்பட வேண்டும் என்று அகமட் சின்னலபை அவர்கள் பாராளுமன்றத்தில் முதலில் யோசனை முன்மொழிந்தார்கள். அகமட் சின்னலபை அவர்கள் 1948ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 16ஆம் தேதி முன்மொழிந்த யோசனையை ஆராய்வதற்கென 6 பேர் அடங்கிய பாராளுமன்ற குழு ஒன்று நியமிக்கப்பட்டது. இந்த பாராளுமன்ற குழுவுக்கு அத்தனக்கல்ல தொகுதி பாராளுமன்ற உறுப்பினர் SWRD பண்டார்நாயக்க அவர்கள் தலைமை தாங்கினார்கள். SWRD பண்டார்நாயக்க அவர்களுடன் GG பொன்னம்பலம், TB ஜாயா, JL குத்தலாவல, கலாநிதி RL ராஜபக்ஷ, S நடேசன், JR ஜெயவர்தன் ஆகியோர் குழுவின் உறுப்பினர்களாக இருந்தார்கள். இதற்கமைய 1948ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி இலங்கையின் முதலாவது சுதந்திர தினத்தன்று அகமட் சின்னலபை அவர்கள் முன்மொழிந்த தேசிய கொடி இலங்கையின் தேசிய கொடியாக பயன்படுத்தப்பட வேண்டும் என்று பாராளுமன்றம் இணக்கம் தெரிவித்தது. இதற்கு அமைய அகமட் சின்னலபை என்ற முஸ்லிம் நபர் அறிமுகம் செய்த கொடி இலங்கையின் தேசிய கொடியாக பாராளுமன்றத்தில் அறிவிக்கப்பட்டது. இந்த கொடியில் பச்சை, இளஞ்சிவப்பு ஆகிய நிறங்கள் பின்னர் சேர்க்கப்பட்டன. இதன் மூலம் இலங்கையைச் சேர்ந்த முஸ்லிம் ஒருவரே சுதந்திர இலங்கையின் தேசிய கொடியாக சிங்க கொடியை அறிமுகப்படுத்துவதற்கான பாராளுமன்ற யோசனையை முதலில் அறிமுகப்படுத்தியவர் என்ற பெருமை வெளியாகிறது.